திமுக தேர்தல் வாக்குறுதி 153 என்ன சொல்லுது அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இப்ப இந்த அறிவிப்பை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன போராட்டங்கள், அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள், அதே போல மின்சார வாரிய ஊழியர்கள், நெடுஞ்சாலையில பணி செய்யக்கூடியவங்க, அதே போல தொகுப்பூதிய செவிலியர்கள் சொல்லி தொடர் போராட்டம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு இருக்கு. இவங்களுடைய கோரிக்கை அடிப்படை என்ன அப்படின்னா பணி நிரந்தரம் வேணும், தனியார் கிட்ட எங்களுடைய வேலையை கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது தான். கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை வேணாம், பிரைவேட்டோடைய வேலை வேணாம், அரசு பணியாளராக நான் பணி செய்யணுங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கை. ஆனால் இவ்வளவு கோரிக்கைகள், இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்துட்டு இருக்க போது கூட ஏன் அரசு இதில் செவி சாய்க்க மாட்டுதுங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட பதில் இல்லை. குறிப்பா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா 3 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு பணியில வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசிட்டு இருக்க வரைக்குமே கிட்டத்தட்ட 1,10,10,000 அப்படிங்கிற அளவுக்கு தான் பணி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதாக புள்ளி விவரங்கள்